ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கியா. இன்றைக்கி இந்த மாதிரி சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் க்ரீமியாகவும் ரிச்சாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த பொங்கல். இந்த மாதிரி நீங்கள் பொங்கல் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. எல்லோரும் விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பொங்கல் செஞ்சால். இந்த மெத்தடில் பொங்கல் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டான ஈஸியாக பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கஜு நட், ப்ளம்ஸ், பயறு 1/2 கப், வெல்லம் 1/2 கப், ஏலம், கிராம்பு, கருவேப்பட்டை, ஏலம் கூடுதலாக இருக்கணும், அரிசி 1 கப், தேங்காய் பூ, தேங்காய் பால், பால், 2வது பால் இதெல்லாம் வேணும், சீனி, நெய். ஓகே, நம்ம இப்போ பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சுத்தமான பாத்திரத்தில் நம்ம வந்து பயறை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நான் வந்து 1/2 கப் பயறு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வறுத்து உடைச்ச பயிர் இருந்தால் நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். இந்த பயிர் வந்து நல்லா கோல்டு கலராக வரும் வரைக்கும் கைவிடாமல் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வறுப்பட்டு வரும். இப்போ வந்து பயிறு நல்லா வறுப்பட்டு கோல்டு கலராகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பயிரை நல்லா உடச்சிட்டு இந்த மாதிரி சுத்தமாக கழுவி எடுத்துக்கணும். அதே மாதிரி அரிசியையும் அரைச்சிட்டு சுத்தமாக 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து இந்த பயிரையும் அரிசியையும் நம்ம வந்து பொங்கல் செய்கிற பானையில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து தேங்காய் பால், ஃபஸ்ட்டு பால் எடுப்போம் இல்லையா, எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் இருக்க தேங்காய் பூவோட மிச்சத்தையும் திரும்ப பிளைண்டரில் போட்டு அடிச்சுட்டு இந்த மாதிரி 2வது 3வது பால்லாம் எடுத்து வச்சுக்கணும். அந்த பாலை தான் இப்போ நான் இது கூட சேர்க்க போகிறேன். மொத்தமாக வந்து நான் 5 கப் தேங்காய் பால் சேர்க்குறேன். இப்போ நெய் 1 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு இதை வேக வச்சுக்கலாம். பொங்கல் வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா 1 கப் தேங்காய் பாலும் 4 கப் தண்ணியுமா சேர்த்துக்கலாம். அப்படி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் பொங்கல். நான் வந்து 4 கப் 2வது பால் 3வது பாலை தான் சேர்த்துருக்கேன். தேங்காய் பாலை பிறகு தான் சேர்ப்பேன். இப்போ வந்து பாருங்கள், அரிசி வந்து இந்த மாதிரி பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வெந்து வந்திருக்கணும் பாதியாக. அந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க 1/2 கப் வெல்லத்தை இது கூட சேர்த்துடலாம். நான் எடுத்துருக்க வெல்லம் வந்து கல் தூசி எதுவும் இல்லாத சுத்தமான வெல்லம், அதனால நான் அப்படியே சேர்த்துட்டேன். ஒருவேளை உங்களோட வெல்லத்தில் கல் தூசி அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா அது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு சுத்தமாக வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா பொங்கல் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து சர்க்கரையை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். சர்க்கரை வந்து கரைஞ்சி வந்துடும். இதை வந்து அப்படியே வேக விட்டுறலாம் நம்ம. இப்போ வந்து நம்ம ஏலம், கிராம்பு, கருவேப்பட்டையெல்லாம் வறுத்து எடுத்துக்குவோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை சூடாக்கிட்டு அதில் ஏலக்காய், கிராம்பு, கருவேப்பட்டையை சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் வந்து கூடுதலாக இருக்கணும். நம்ம ஸ்வீட்ஸாக ஏதாவது ரெசிபி செய்யக்குள்ள ஏலக்காய் ஃப்ளேவர் தான் கூடுதலாக வரணும். உங்களுக்கு கிராம்பு, கருவேப்பட்டோட ஸ்மெல் பிடிக்காட்டி நீங்கள் அது 2ஐயும் சேர்க்க தேவையில்லை. ஏலக்காவை மட்டும் சேர்த்தும் செய்யலாம். இது வந்து நல்லா வறுப்பட்டு வந்ததும் சின்ன ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக சீனி சேர்த்து அது கூட நம்ம வறுத்தெடுத்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சீனியோடு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த ஏலக்காய் தோல் அது இது வந்து நம்ம சாப்பிடக்குள்ள நமக்கு அடிப்படாது. இந்த பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அரைப்பட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், பொங்கல் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தான் நான் வந்து இது கூட 1 கப் தேங்காய் பாலை சேர்க்க போகிறேன். இது வந்து தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து மொத்தமாக 5 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து கொஞ்சம் கூடுதலாக தேங்காய் பால் சேர்த்தோம்னா தான் பொங்கல் வந்து நல்லா குழஞ்சி டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூவையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை கிண்டி விட்டுக்கணும். தேங்காய் பூ பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். உங்களுக்கு தேங்காய் பூ போட விருப்பம் இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும்.
இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பொங்கல் வெந்து நல்லா இறுகி வரட்டும். கஜு ப்ளம்ஸ் எல்லாம் நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை சூடாக்கிட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். நெய் வந்து நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கஜுவை இது கூட சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வரும் வரைக்கும் நம்ம வந்து கஜுவை வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், நெய் உருகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கஜுவை இதோட சேர்த்துடலாம். நான் வந்து கஜுவை உடச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், கஜுவெல்லாம் நல்லா கோல்ட் கலர் ஆகி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை பொங்கலோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ப்ளம்ஸையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதே பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதுக்கப்புறமா நம்ம வந்து ப்ளம்ஸை இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பவுடரை இப்போ வந்து பொங்கலோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து இதை லேசாக கிளறி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ளம்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தது நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ளம்ஸையும் நம்ம வந்து பொங்கலோடு சேர்த்துக்கணும். நம்ம வந்து எப்போயுமே ப்ளம்ஸை வந்து கடைசியாக தான் பொங்கல் கூட சேர்க்கணும். அப்போ தான் இந்த ப்ளம்ஸ்கிட்ட இனிப்பு புளிப்பு கலந்த டேஸ்ட் ஒன்று நமக்கு கிடைக்கும். அப்போ அது சாப்பிடக்குள்ள நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பொங்கல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். பாருங்கள், பொங்கல் வந்து நல்லா இறுகி வந்துருச்சு. இது இன்னும் ஆற ஆற இன்னும் நல்லா கெட்டியாகி வரும். இப்போ வந்து நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். நீங்கள் உப்பு தூள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு பிஞ்ச் மாதிரி கொஞ்சமாக உப்பு அப்படியே தூவி விடுங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஆற ஆற இன்னும் நல்லா இறுகி வரும். நம்மளோட டேஸ்டியான ரிச்சான க்ரீமியான பொங்கல் ரெடி. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குதுன்னு. சாப்பிட்றதுக்கும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.